ஜோதிடப்படி உங்க ராசிக்கு பணத்தை அள்ளி கொடுக்கற தெய்வம் யாருன்னு ஒரு சின்னதா பார்க்கலாமா? ஒவ்வொரு ராசிக்கும் செல்வத்தை கொடுக்க ஒரு ஸ்பெஷல் தெய்வம் இருக்குன்னு ஜோதிடம் சொல்லுது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு, அதையும் நாம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சில குறிப்பிட்ட தெய்வங்கள் சொல்லப்படுது. இப்போ மேஷ ராசின்னா அவங்களுக்கு லக்ஷ்மியும் பார்வதியும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு விஷ்ணுவோட சேர்த்து அவங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்புறம் தனுசு, கும்பம் இந்த ராசிக்காரங்களுக்கு முருகனோ லக்ஷ்மியோ அருள் செய்வாங்க. ரெண்டாவது விஷயம், சில தெய்வங்கள் ஒண்ணுக்கு மேல இருக்கிற ராசிகளுக்கும் பொதுவா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தக்ஷணாமூர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கன்னி, மீனம் இந்த 2 ராசிக்காரங்களுக்குமே செல்வத்தை அருள்பவரா சொல்லப்படுறார். சரி, அப்போ இந்த தெய்வத்தை மட்டும் கும்பிட்டா போதுமா? இங்கதாங்க முக்கியமான பாயிண்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு பொதுவான வழிகாட்டுதல் தான். உங்களுடைய உண்மையான பண நிலவரத்தை தெரிஞ்சுக்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை தான் பார்க்கணும். குறிப்பா ஜாதகத்துல பணத்தை குறிக்கிற 2ஆம் இடம், வருமானத்தை சொல்ற 11ஆம் இடம், அப்புறம் குரு சுக்கிரன் கிரகங்களோட நிலை, இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு செல்வம் அமையும். சுருக்கமா சொல்லணும்னா, ராசிக்கான தெய்வ வழிபாடு ஒரு வழிகாட்டி தான். ஆனா உங்க ஜாதகம் தான் உங்க பணத்துக்கான உண்மையான ரூட் மேப்.